இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ரகு, திடீர்னு மினிஸ்டர் வந்திருக்காரு, என்ன விஷயமா இருக்கும்? எனக்கும் தெரியலையேங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, நான் திடீர்னு வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்தான். நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட இந்த ஊரே எனக்கு ஓட்டு போட்டிருக்கு. உங்க செல்வாக்கால தான் எனக்கு இந்த ஓட்டெல்லாம் கிடைச்சது. நீங்க ஜனங்க கிட்ட என்னை பத்தி நல்ல விதமா சொன்னதுனால தான் உங்க வார்த்தையை நம்பி எனக்கு ஓட்டு போட்டாங்க. அதை இன்னும் நான் மறக்கல. சார், நீங்க ஏற்கனவே ஜனங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க. நீங்க திரும்பவும் ஜெயிச்சு மந்திரியா வந்தா எங்க ஊருக்கு நிறைய செய்வீங்கன்னு நான் ஜனங்க கிட்ட உங்களுக்கு ஓட்டு போட சொன்னேன். நான் செஞ்சது சின்ன உதவிதான். அதை நீங்க மறக்கலன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த தடவை ஜெயிச்சு மந்திரியா இருந்தாலும் ரொம்ப குறைஞ்ச ஓட்டுல தான் ஜெயிச்சேன். உங்க ஊர் ஓட்டு மட்டும் இல்லைன்னா இந்த முறை நான் ஜெயிச்சே இருக்க முடியாது. மந்திரி பதவியும் எனக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கு நன்றி கடனாதான் இந்த பொங்கலை உங்க குடும்பத்தோட கொண்டாடலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க எங்க கூட பொங்கல் கொண்டாட வந்திருக்கிறது நாங்க நினைச்சே பார்க்காத ஒண்ணு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா சார், நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டீங்க. நீங்க வந்து எங்க கூட பொங்கல் கொண்டாடுறதால எங்க வீட்டு பொங்கலே ஸ்பெஷல் பொங்கல் ஆயிடுச்சு. இந்த நாளை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் சார். ரொம்ப நன்றி சார். ரவி சார், கார்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார், நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு சார்? நீங்க செஞ்ச உதவிக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். அதான் உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். டிரைவர் வண்டியை திருப்பி ஓகே சார். சார் இந்தாங்க சார். சாமுண்டீஸ்வரி, நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து வாங்கிக்கிங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சார். சார். இது சாமுண்டீஸ்வரி தங்கச்சிக்கு. இந்தாங்க. தேங்க்யூ சார். நீங்க பெரிய பொண்ணு மாப்பிள்ளையும் தானே? ஆமா சார். ஆமா. இந்தாங்க. தேங்க்யூ சார். நீ சின்ன பொண்ணு இல்ல? ஆமா சார். தேங்க்யூ சார். வாங்க, நீங்களும் உங்க ஒய்ஃபும் வந்து ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. அந்த ட்ரெஸ்ஸை அத்தை கையால் நாங்கள் வாங்கிக்கிட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இதுக்கேன் தம்பி இவ்வளவு தயங்குறீங்க? உங்க அத்தை கையாலேயே வாங்கிக்கோங்க. சாமுண்டீஸ்வரி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி மருமக அமையறது ரொம்ப கஷ்டம். மினிஸ்டர் என் கையால வாங்கணும்னு நினைக்காம உங்க கையால வாங்கணும்னு நினைக்கிறாரு. இவர் உங்களுக்கு மருமகன் இல்ல, மகன் மாதிரி. வாங்க, உங்க கையால இந்த ட்ரெஸ் கொடுங்க. ஏன் தயங்குறீங்க? வாங்க கொடுங்க. இல்ல சார், நீங்களே கொடுத்துருங்க. இல்ல சாமுண்டீஸ்வரி, உங்க மருமகன் உங்க கையால வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசையை நிறைவேற்றி வைங்க. வாங்க. சார், நாங்கள் மாமா அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அதுவும் சரிதான். ஐயா, அதெல்லாம் எதுக்கு?
உங்க கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினா போதும். நீங்களே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. சாமுண்டீஸ்வரி, உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் நினைக்கிறாங்க. நீங்க வாழ்த்துனா சந்தோஷப்படுவாங்க. அதானே அவங்களுக்கு வேணும். ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். வா, நீங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க மாப்பிள்ள, நல்லா இருமா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க. ரோகிணி, சகல அத்தை கிட்ட சவால் விட்டு ஜெயிச்சிட்டாப்ல. பாவம், அத்தை முகத்தை தான் பார்க்க முடியல. நீங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைச்சு பெருவாழ்வு வாழணும். சந்தோஷமா இருங்க. உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சார், நல்ல நேரம் வந்துருச்சு. பொங்கல் வச்சிடலாமா? வாங்க வாங்க சார். போலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சார், எங்க வீட்ல சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடு தானே, சாப்பிடலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சு என்னை ஏமாத்திட்டேல்ல. உனக்கு இருக்குடா. என்னம்மா? வாங்க போலாம். சகல சூப்பர்ப்பா. என்ன? ரொம்ப தேங்க்ஸ் புருஷா. இந்த பொங்கலை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். எனக்காக மினிஸ்டர் வர வச்சு எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். உன்னை புருஷனா அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூடா. ஏய், என்ன அப்பப்போ கேப்ல டான்ற? புருஷன் இப்படிதான் மரியாதை இல்லாம கூப்பிடுவியா? ஆமாண்டா. இனிமே உன் மேல எனக்கு ஆசை அதிகமா வந்துச்சுன்னா இப்படி டா போட்டு தான் கூப்பிடுவேன். யாராவது இதை கேட்டாங்கன்னா உன்னதான் தப்பா நினைப்பாங்க. சரி, பரவாயில்ல. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் என் புருஷனும் அப்படிதான் கூப்பிடுவேன். என்ன யாரும் கேட்க முடியாது. ஐ லவ் யூடா.